ஆம்பூர் அருகே பாலாற்றில் கலக்கப்படும் தோல் ஆலை கழிவுகளால் நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள், கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம். வணக்கம் மீனாட்சி சுந்தரம். தற்பொழுது பாலாற்றில் கலக்கப்படும் தோல் ஆலை கழிவுகளை தடுக்க அந்த நிறுவனத்திற்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. ஆம்பூர் அருகே பாலாற்றில் கலக்கும் தோல் கழிவு நீரால் நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகளும் கிராம மக்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று அதிக அளவு பெய்த கனமழையால் மாராப்பட்டு பகுதியில் உள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அங்கு செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலைகள் மற்றும் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை நேரடியாக ஆற்றில் திறந்து விடுவதாகவும், இதனால் ஆற்று நீர் முழுவதுமாக நுரை ததும்பி காணப்படுகிறது. இது குறித்து ஏற்கனவே பலமுறை புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே போல் ஆற்று நீரில் நுரை ததும்பி சென்ற போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஆற்றில் கழிவு நீரை திறந்துவிடும் தோல் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் தற்போதும் அதே போல் ஆற்றில் கழிவு நீரை திறந்துவிட்டு இருக்கக்கூடிய செயல் அப்பகுதி விவசாயிகளிடம், பொதுமக்களிடம் மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதே போல் ஆம்பூர் அடுத்த பெரிய கொம்மேஸ்வரம் பகுதியில் உள்ள பாலாற்றில் ஆம்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில காலனி தொழிற்சாலைகள் ஆற்று வெள்ளத்தில் தோல் கழிவு நீரை கலந்து விட்டதால் ஆறு முழுவதும் படர்ந்த வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது. இது குறித்து பலமுறை தகவல் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் அங்குள்ள விவசாய நிலங்களில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும், இது குறித்து அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி வருகின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்.